வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் மே 2026. மே 2026 என்னுடைய பட்ஜெட் எவ்வளோ போட்டேன், என்னுடைய செலவுகள் எப்படி பண்ணேன், பணம் மிச்சம் பண்ணனா இல்லை பட்ஜெட்டை மீறிடுச்சா, என்ன மாதிரியான தேவையுள்ள செலவுகள் பண்ணியிருக்கேன், தேவையில்லாத செலவுகள் எதுவும் பண்ணியிருக்கேனா இப்படின்னு லாஸ்ட் மந்த்து நம்ம செஞ்ச செலவுகளை ஆராய்ஞ்சு பார்க்குறதுக்கு பேர் தான் ஃபினான்ஷியல் ஸ்கேனிங். இது ஒவ்வொரு மாதமே நம்ம போடுவோம். எவ்ரி 31st நம்ம இதை கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கு நம்ம கண்டிப்பாக நம்ம கையில் தேவைப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய செலவு கணக்கு விவரங்கள். நம்ம என்னென்ன செலவு கணக்கு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம எழுதி வச்சுருக்கணும். அது இருந்தால் தான் ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் பண்ண முடியும். ஆனால் என்ன ஒரு ஹாப்பியான நியூஸ் என்னென்னா, நான் போன மாதம் மே மாதம் 13,000 ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டு 2,570 ரூபா மிச்சம் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எப்படி அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க. ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் மே 2026. ஃபஸ்ட்டு கிராசரிக்கு நான் பட்ஜெட் போட்ட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3,500 ரூபா. ஆனால் எனக்கு ஆக்சுவலாக ஆன செலவு வந்து பார்த்திங்கன்னா 3,100 ரூபா. 400 ரூபா மிச்சம் பண்ணேன். இதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா, நான் இங்கே புதுக்கோட்டையில் எனக்கு தெரிஞ்ச நிறையா ஹோல்சேல் கடையில் நான் போய் வாங்குவேன்னு சொல்லியிருக்கேன். அதனால் எனக்கு ட்ரிச்சியை கம்பேர் பண்ணும் பொழுது இங்கே எனக்கு நல்லாவே பணம் வந்து பாதிக்கு பாதி மிச்சமாகும். அப்புறம் ரேஷனில் கொடுக்கக்கூடிய பொருட்கள், ஜீனி, அரிசி ஆகட்டும், இதை யூஸ் பண்ணுறது, கோதுமையை யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி காரணங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு ஒய்ஃப் ஊர்லேருந்து நிறையா பார்த்திங்கன்னா அந்த சில மளிகை திங்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி செஞ்சதுனால எனக்கு மளிகை சாமான் வந்து செலவு வந்து இந்த மாதம் நல்லாவே கம்மியாகிடுக்கு. இதே ட்ரிச்சியில் பாருங்கள் 3,800லாம் ஆயிருக்கு, 3,900லாம் ஆகிடுக்கு. பட் எனக்கு இங்கே பொறுத்த மட்டும் 3,100 ரூபா வந்திருக்கு. இதெல்லாம் எனக்கு 400 ரூபா வந்து மிச்சமாயிருக்கு. இது வந்து எனக்கு பெரிய கிரேட் அச்சீவ்மெண்ட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பால் பொறுத்த மட்டும் நம்ம டெய்லி நம்ம யூஸ் பண்ண தான் செய்வோம். அதனால் எடுத்து வச்ச அமௌண்ட் ஃபுல்லாக ஆகிடுச்சு. நம்ம சொல்லலாம் இடையில வந்து 2 நாள் ஊருக்கு போனோமே, அப்போ அந்த காசு மிச்சமாயிருக்கும்னு. மிச்சமானது இடையில எனக்காவது எக்ஸ்ட்ராவாக காஃபி குடிக்கணும்னு ஆசையாக இருக்கிறப்ப பால் வாங்குற மாதிரி இருந்துச்சு. இடையில தயிர் உரம் ஊற்றுறதுக்கு பால் வாங்குற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி காரணங்களால் பால் காசு வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. அதில் எந்த விதமான மிச்சமும் இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காய்கறியை பொறுத்த மட்டும் இந்த மாதம் எனக்கு 890 ரூபா ஆகிடுக்கு. 110 ரூபா வந்து மிச்சமாகிடுக்கு. இதுக்கு ஊர்லேருந்து கொண்டு வந்த காய்கறிகள் முக்கியமான காரணம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் மெனு பிளான் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னாலே எது தேவையோ எவ்வளவு அவசியமோ அவ்வளோ காய்கறிகள் தான் நம்ம வாங்குவோம். நம்ம நினச்சதையும் நம்ம சாப்பிட்லாம். மெனு பிளானும் சக்ஸஸ்ஃபுல்லாகும். நான்வெஜ்ஜை பொறுத்த மட்டும் 1,200 ரூபா எடுத்து வச்சு 1,150 ரூபா வச்சு 50 ரூபா மிச்சம். கேஸ் வந்து இந்த மாதம் நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஆல்ரெடி ஏப்ரல் மாதம் புக் பண்ணேன். அந்த ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த சிலிண்டர் தான் இன்னும் எனக்கு ஓடிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏப்ரல் மாதம் ஒரு கேஸ் புக் பண்ணி வாங்கினேன். அது அப்படியே ஃபுல்லாக இருக்குது. அதனால் இந்த மாதம் நான் புக் பண்ணியிருந்தாலும் எனக்கு எம்டி சிலிண்டர் கொடுக்கறதுக்கு இல்லை. அதனால் கேஸில் எனக்கு இந்த மாதம் நான் கேஸ்க்கு செலவு பண்ணல. 1,000 ரூபா அப்படியே வந்து எனக்கு சேமிப்பாயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் பொறுத்த மட்டும் நான் 1,000 ரூபாய் எடுத்து வச்சுருந்தேன். ஆக்சுவலாக பெட்ரோல் 1,000 ரூபாய் பத்தலை. நான் எப்படியோ இழுத்து பிடிச்சி 950 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு 50 ரூபா மிச்சம் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. காரணம் பெட்ரோல் விலை நல்லாவே ஏறிடுச்சு. அதே சமயம் நம்ம உள்ளூரில் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் வண்டி நம்ம எடுக்கிற மாதிரி இருக்குது. நான் இன்னும் நடந்து பழகலை. திருச்சி மாதிரி எல்லாமே பக்கத்தில் இருக்குது, நடந்து போய் பழகலை. அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு நடந்து போகணும். அதை இந்த மாதம் செய்யாதனால எனக்கு ஒரு 50 ரூபா தான் மிச்சம் பண்ண முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கேபிள் வந்து பார்த்திங்கன்னா 330 ரூபாய் இந்த மாதம் பே பண்ணதை எடுத்து வச்சது அப்படியே கட்டியாச்சு. இபி பில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப கை கொடுத்துச்சு. ஏப்ரல் மாதம் 1,000 ரூபாய் ப்ளஸ் மே மாதத்துக்கான 1,000 ரூபாய். 2 மாதமும் சேர்த்து 2,000 ரூபாய் நான் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா. எனக்கு இபி பில் வந்து பார்த்திங்கன்னா 1,040 ரூபா. 1,040 ரூபா அப்படிங்கிறப்ப எனக்கு 960 ரூபா மிச்சமாயிருக்கு. நான் இன்னுமே நல்லா கண்ட்ரோல் பண்ணணும். காரணம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கண்ட்ரோல் பண்ணல. ஃபுல்லாக ஏசி நம்ம ஓடிச்சு. நிறையா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் பில் ஏசி போட்டும் 3,000-4,000 வராமல் கம்மியாக வந்ததுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தான் சொல்லியிருந்தாங்க 24 to 26 இதுக்குள்ளே வச்சு நீங்கள் பழகுங்க. ஏசியை சர்வீஸ் பண்ணி நல்லா இந்த 24 to 26 வாங்கி கூலாக இருக்கும், கரண்ட் பில்லும் கம்மியாக இருக்கும்னு அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். நல்ல மதியம் ஃபுல்லாக ஓட்டினேன், நைட்டு ஃபுல்லாக ஓட்டினதுக்கு எனக்கு
இபி பில் வந்து 1040 ரூபா தான் வந்திருக்கு. நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸு அது 1000 ரூபா அப்படியே கம்ப்ளீட்டாக ஆச்சு. என்ன தான் ஊர்லேருந்து நான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாலும் ஸ்நாக்ஸை பொறுத்த மட்டும் எப்போவுமே மிச்சமாகாது. அடுத்து அதர்ஸ் இதர செலவுகளுக்கு வந்து 1550 ரூபா, ஹேர் கட்டு, மருந்து, மற்ற விஷயங்களுக்கு வந்து 1550 ரூபா எடுத்து வச்சிருந்தேன். அது அப்படியே கம்ப்ளீட்டாக செலவாச்சு. ஸோ எனக்கு மீதி வந்து 2570. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு இவ்வளவு அமௌண்ட் வந்து மிச்சமானது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பாருங்கள், இப்போ ஒவ்வொரு என்வலப் கவர்லேருந்தும் எவ்வளவு மிச்சம் இருக்குங்கிறத நான் அப்படியே எடுக்கிறேன். ஸோ கிராசரியில் நான் சொன்ன மாதிரி 400 ரூபா மிச்சமாக எடுக்கலையா, 390 ரூபா, நான் 10 ரூபா போட்டு ரவுண்டாக வச்சுருக்கேன் 400 ரூபா. இதே மாதிரி ஒவ்வொரு என்வலப்லையும் எவ்வளவு மிச்ச பணம் இருக்கோ அதை இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம மாதம் பட்ஜெட் போடும்பொழுது இந்த மாதிரி ஒரு என்வலப் கவர்லேயோ இந்த மாதிரி பவுச்லேயோ நம்ம ஒவ்வொரு செலவுக்கும் தனியாக பிரித்து வச்சுட்டு அந்த செலவுலேருந்து கொஞ்சம் ஒரு 10 ரூபா மிச்சம் பண்ணியிருக்கோம், 20 ரூபா மிச்சம் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நிறைய பேர் கேட்குறீங்க இந்த பவுச் எங்கே வாங்குனீங்கன்னு. இது மீஷோவில் கேஷ் பைண்டர்னு சும்மா நீங்கள் டைப் பண்ணாலே இந்த மாதிரி கேஷ் பைண்டர் நிறையா இருக்குது. அது வந்துடும், நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். என்ன கேட்டால் அந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத விட நார்மலாக ஒரு ரூபாய்க்கு இந்த மொய் கவர்னு சொல்லுவாங்கள்ல, என்வலப் கவர், அது மாதிரி ஒரு கட்டு வாங்கி வச்சுக்கோங்க, 30 ரூபா தான். ஸோ அதில் கிராசரி, பால், மல்லிகை அந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. நான்வெஜ்ஜு, வெஜ்ஜு, கேஸுன்னு எழுதி வச்சுட்டு அதில் நீங்கள் பணத்தை போட்டு ஒரு பையில் வச்சுட்டிங்கனாலும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு கேஷ் பைண்டர் தான் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எனக்கு ஒவ்வொரு அமௌண்ட் இந்த மாதம் தான் வந்து எல்லா என்வலப்லேயுமே பணம் மிச்சமாக இருக்கிறது பார்க்கவே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸோட பணம் அப்படியே இருக்குது. இபியில் ஒரு 960 ரூபா, 1960 ரூபா வந்து மிச்சமாகிடுக்கு. ஸோ பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒவ்வொரு மாதமும் இந்த மிச்சமாகிற பணத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுச்லேயே சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லாஸ்ட் பவுச் வச்சுருக்கேன். ஸோ அதில் என்ன பண்ணிடுவேன்னா அந்த மிச்சம் பண்ண அமௌண்ட் அதில் வச்சுருவேன். ஸோ இந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 மாதம் மிச்சம் பண்ண அமௌண்ட்டு இருக்குது. இப்போ மே மாதத்துக்கு மிச்சம் பண்ணதையும் இந்த பவுச்சில் வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு விதமான சேமிப்பு, சிறு சேமிப்பு தான். இது இந்த மாதிரி நம்ம சேர்க்கும்பொழுது தான் ஒவ்வொரு மாதமும் நம்ம பணத்தை மிச்சம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து நமக்குள்ளே வரும். ஸோ அது மாதிரி தான் நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் மிச்சம் பண்ண பணத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு 10 ரூபா நீங்கள் மிச்சம் பண்ணாலும் அது மிகப்பெரிய சக்ஸஸ் தான். எவ்வளோ பட்ஜெட் போட்டிருக்கோமோ அதுக்கு மீறாமல் நம்ம அந்த பட்ஜெட்டுக்குள்ளே கொண்டு வரது இந்த காலத்தில் ரொம்ப கடினமான விஷயம். அதுவும் விலையேற காலங்களில் நிறைய பேர் 15,000 ரூபாய்க்கு பட்ஜெட் கேட்டுருந்தீங்க. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டேன், பார்க்காதவங்க பார்த்துருங்க. சூப்பராக 15,000 ரூபாய்க்கு நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னா கடன் இல்லாமல் ஒரு லைஃப்பை வந்து வாழ முடியும். மறக்காமல் அந்த வீடியோ ஒரு லாஸ்ட் வீக் தான் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஏன்னா அந்த வீடியோ ரொம்ப லோ வியூ போயிருக்கு. ஆனால் நிறையா பேர் மெயிலில் கேட்டிருந்தீங்க, பட் ஆனால் வியூஸ் பார்க்கல. ஒரு வேளை நீங்கள் வீடியோ வந்ததை கவனிக்கல என்னன்னு தெரியல. பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க இதை உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எதுவும் கமெண்ட் சொல்ல வேண்டியது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.